வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஒருமையில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸை திமுக பேச்சாளர் உமா கிழித்து தொங்கவிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நல்ல நலமுடன் வாழ பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன்னு ஒரு விஷயம் போடுறாரு. அதுல ஒன்னே சேர்த்திருக்கலாம், நல்ல மனநலனுடனும் வாழ அப்படின்றதையும் சேர்த்து விட்டுருக்கலாமோன்னு நமக்கு இப்ப தோணுது. ஏன்னா அதே நாள்ல தான் அந்த பெரிய மனிதர், அது பெரிய மனிதர்ன்றது வயதில் பெரியவர்னு நான் சொல்றேன். வயசாயிடுச்சுன்னா வேற வழியே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவர் பெரிய மனிதர் தானே இல்லையா? ஸோ அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில் விழித்து பேசுகிறார். உனக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெற்று இதுவரை தான் தலைவராகி சந்தித்த எந்த தேர்தலிலும் தோல்வியே காணாத ஒருவரை நீ ஒருமையில பேசுறேன்னா, இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல்ல இருந்து என்னத்தை கத்துக்கிட்டேன்ற ஒரு கேள்வியை சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு கேட்கிறாங்க. ஆனால் தன்னை ஒருமையில் பேசிய அந்த மனிதருக்கும் கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகின்ற பெருந்தன்மையான ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க, இதே பெருந்தன்மை எல்லா கட்டத்திலும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதையும் அண்மையில் நடந்திருக்கிற பல செய்திகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. திராவிட மாடல் அரசினுடைய இந்த சாதனைகள் மட்டுமல்ல, எப்பொழுதுமே தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அந்த அரசியலைத்தான் விரும்பி இருக்கிறது, இப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.